பிரைஸ் த லார்ட். நம்ம மரித்த பிறகு ஏசப்பா போய் பார்க்க போகும்போது என்ட்ரன்ஸில் ஹெவனில் ஏசப்பா இருப்பாங்க. ஏசப்பா என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ நம்ம ரொம்ப பரிசுத்தமாக இருந்துட்டு இந்த உலகத்தில் நன்மையான காரியங்களை மட்டும் செய்துட்டு அப்படி ஏசப்பாவுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு நம்ம மரிக்கிறோம் அப்படின்னா ஏசப்பா சொல்லுவாங்க, உண்மை முத்தமுமான ஊழியக்காரரே உள்ளே வாங்க அப்படி சொல்லிட்டு. அப்படி நம்ம அப்படி இல்லாமல் துன்மார்க்கத்தனமாக பொய் சொல்லிட்டு பெருமை பாராட்டிட்டு உலக பிரகாரமாய் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்து கொண்டு விக்கிரகத்தை வழிபட்டு கொண்டு குடித்து கொண்டு வெறித்து கொண்டு உல்லாசமாய் இருந்தோம் இந்த உலகத்தில் அப்படின்னா ஏசப்பா என்ன சொல்லுவாங்கன்னா, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கன்னு ஏசப்பா சொல்லிடுவாங்க. ஸோ ரெண்டு கட்சி தான் நம்ம இந்த நாளில் சிந்திப்போம். இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிற வாழ்க்கை எப்படி உண்மை உத்தமமாக இருக்கிறதா, இல்லைன்னா அநியாயமும் அக்கிரமும் செய்து கொண்டு இருக்கிறோமா? அப்படி அநியாயம் அக்கிரமும் செய்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னா நம்ம ஏசப்பாவுக்கு பிரியம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்கிறோம். ஸோ ஏசப்பாவுக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கைன்னா ஏசப்பாவை ஃபாலோ பண்ணுறது தான். நமக்கு முன்னாடி ஏசப்பா அவங்களுடைய வாழ்க்கையை காமிச்சிட்டு போயிருக்காங்க. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் இந்த அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஏசப்போட வாழ்க்கை வரலாறு இருக்கிறது. ஏசப்பா நன்மை செய்கிறவராய் சுற்றி தெரிந்தார். யாரையும் அடிக்கலை, யார் கூடயும் சண்டை போடல. ஏசப்பா பிதாவினுடைய சித்தத்தை செய்து கொண்டு அவர் மரித்து உயிரோடு இருக்கிறார் இந்த நாட்களில். ஸோ நம்ம ஏசப்பா கட்சினா ஏசப்பாவை போல வாழுவோம். உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரர் என்று ஏசப்பா நம்மளை கூப்பிடுறதுக்கு நம்ம பாத்திரவான்களாய் மாறுவோம். இந்த உலகத்தில் எல்லாருமே மாறணும்னு தான் ஏசப்பாவோட ஆசை. அவங்களுடைய மாம்சிக குணத்தை விட்டுட்டு ஆவிக்குரியவர்களாக மாறணும்னு தான் ஏசப்பாவோட ஆசை. என்னுடைய ஆசையும் அதுதான். என்னோட சேனல் பார்க்குறவங்க இல்லை தற்காலிகமாக பார்த்தவங்க எல்லாருமே ஏசப்பா பிள்ளைகளாய் மாறணும். அதுதான் என்னுடைய ஆசை. நல்லவர்களாய், நன்மை செய்கிறவர்களாய், யாருக்கும் எந்த ஒரு கெடுதலும் செய்யாதவர்களாய், வாயின் வார்த்தையினால் மற்றவங்களை கஷ்டப்படுத்தாதவர்களாய், கைகளின் கிரியைகளினாலே மற்றவங்களை துன்பப்படுத்தாதவர்களாய் வாழ ஆசைப்படுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.